மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் கமல்ஹாசனுடன் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பு. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி அமைச்சர் சேகர்பாபு கமல்ஹாசனை நேரில் சந்தித்ததாக தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துக் கொண்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள். ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம். சென்னை விமான நிலையத்தில் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிப்பு. 10 புறப்பாடு விமானங்கள், 4 வருகை விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் அவதி. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. 5 நாட்கள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. AI தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்ற அச்சம் தேவையில்லை என்று பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. மாற்றங்களுக்கு ஏற்ப மக்களின் திறமையை அதிகரிக்க முதலீடுகள் தேவை என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 19,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விழாவில் கலந்து கொள்ளாத நிலையில் செங்கோட்டையனின் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. விஜயுடன் 2வது நாளாக ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 20% வரை வாக்கு வங்கி இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியதாகவும் தகவல். தாவேகாவில் சிறார்கள் அணி, பெண்கள் அணி உள்ளிட்ட 28 அணிகள் உருவாக்கம். திருநங்கைகள், காலநிலை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காகவும் அணிகளை உருவாக்கிய விஜய். தேனியில் பஞ்சமி நிலத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர் வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து. தமிழ்நாடு மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவு. அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்காக தரைமட்டமாக்கப்பட்ட உதயம் திரையரங்கம் 41 ஆண்டுகால வரலாறு அஸ்தமித்தது. காங்கிரஸ் அரசு வாங்கிய கடனை பாஜக அரசு அடைத்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். நடிகை த்ரிஷாவின் எக்ஸல கணக்கு ஹேக் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. சம்பந்தமில்லாத பதிவுகளை வெளியிட்ட கிரிப்டோ கரன்சி கும்பல். சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணியிலிருந்து பும்ரா விலகியதால் ஹர்ஷித் ராணா சேர்ப்பு. ஜெய்ஸ்வால் நீக்கப்பட்ட நிலையில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு இந்திய அணியில் வாய்ப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் கமல்ஹாசனுடன் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பு. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி அமைச்சர் சேகர்பாபு கமல்ஹாசனை நேரில் சந்தித்ததாக தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துக் கொண்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள். ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம். சென்னை விமான நிலையத்தில் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிப்பு. 10 புறப்பாடு விமானங்கள், 4 வருகை விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் அவதி. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. 5 நாட்கள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. AI தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்ற அச்சம் தேவையில்லை என்று பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. மாற்றங்களுக்கு ஏற்ப மக்களின் திறமையை அதிகரிக்க முதலீடுகள் தேவை என்றும் வலியுறுத்தல்.
தமிழகத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 19,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விழாவில் கலந்து கொள்ளாத நிலையில் செங்கோட்டையனின் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. விஜயுடன் 2வது நாளாக ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 20% வரை வாக்கு வங்கி இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியதாகவும் தகவல். தாவேகாவில் சிறார்கள் அணி, பெண்கள் அணி உள்ளிட்ட 28 அணிகள் உருவாக்கம். திருநங்கைகள், காலநிலை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காகவும் அணிகளை உருவாக்கிய விஜய். தேனியில் பஞ்சமி நிலத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர் வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து. தமிழ்நாடு மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவு. அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்காக தரைமட்டமாக்கப்பட்ட உதயம் திரையரங்கம் 41 ஆண்டுகால வரலாறு அஸ்தமித்தது. காங்கிரஸ் அரசு வாங்கிய கடனை பாஜக அரசு அடைத்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். நடிகை த்ரிஷாவின் எக்ஸல கணக்கு ஹேக் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. சம்பந்தமில்லாத பதிவுகளை வெளியிட்ட கிரிப்டோ கரன்சி கும்பல். சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணியிலிருந்து பும்ரா விலகியதால் ஹர்ஷித் ராணா சேர்ப்பு. ஜெய்ஸ்வால் நீக்கப்பட்ட நிலையில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு இந்திய அணியில் வாய்ப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் கமல்ஹாசனுடன் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பு. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி அமைச்சர் சேகர்பாபு கமல்ஹாசனை நேரில் சந்தித்ததாக தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துக் கொண்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள். ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம். சென்னை விமான நிலையத்தில் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிப்பு. 10 புறப்பாடு விமானங்கள், 4 வருகை விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் அவதி. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. 5 நாட்கள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. AI தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்ற அச்சம் தேவையில்லை என்று பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. மாற்றங்களுக்கு ஏற்ப மக்களின் திறமையை அதிகரிக்க முதலீடுகள் தேவை என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 19,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விழாவில் கலந்து கொள்ளாத நிலையில் செங்கோட்டையனின் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. விஜயுடன் 2வது நாளாக ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 20% வரை வாக்கு வங்கி இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியதாகவும் தகவல். தாவேகாவில் சிறார்கள் அணி, பெண்கள் அணி உள்ளிட்ட 28 அணிகள் உருவாக்கம். திருநங்கைகள், காலநிலை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காகவும் அணிகளை உருவாக்கிய விஜய்.
தேனியில் பஞ்சமி நிலத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர் வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து. தமிழ்நாடு மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவு. அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்காக தரைமட்டமாக்கப்பட்ட உதயம் திரையரங்கு 41 ஆண்டுகால வரலாறு அஸ்தமித்தது. காங்கிரஸ் அரசு வாங்கிய கடனை பாஜக அரசு அடைத்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். நடிகை த்ரிஷாவின் எக்ஸல கணக்கு ஹேக் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. சம்பந்தமில்லாத பதிவுகளை வெளியிட்ட கிரிப்டோ கரன்சி கும்பல். சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணியிலிருந்து பும்ரா விலகியதால் ஹர்ஷித் ராணா சேர்ப்பு. ஜெய்ஸ்வால் நீக்கப்பட்ட நிலையில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு இந்திய அணியில் வாய்ப்பு.